வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கறனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். இதில் இந்த சூப் குடிக்கிறதுனால இரத்த விருத்தி ஜாஸ்தியாகும். இந்த சூப் குடித்தா பசி எடுக்காதவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். இருமல் சளிக்கு கூட நல்லா கேட்கும். இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சினா 3 துண்டு இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 25 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்புன்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்திருக்கேன் நான். இது கூட 1.5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் நான் சேர்த்துருக்கேன். இந்த முருங்கைக்காவை பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இதுலேயும் சத்து ஜாஸ்தியாக இருக்கனால நான் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு இது 4 கப்பு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இது 4 பேர் சாப்பிட்லாம். இந்த சூப்பு 4 பேர் சாப்பிட்லாம். இதை அடுப்பில் வச்சு ஒரு 8 விசில் விட்டு நான் இறக்க போகிறேன். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுங்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உடனுக்குடனே வரும். இப்போ 8 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது இந்த தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம கீரையும் முருங்கைக்காயும் நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நான் மத்து வச்சு மசிச்சுப்பேன். மசிக்க தெரியாதவங்க மிக்சியில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மத்தில் நான் மசித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம வடித்து வச்ச தண்ணியும் இது கூடயே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டால் ஜாஸ்தி ஆயிரும். 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. இதில் பட்டர் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் நான் பட்டர் சேர்த்துக்கல. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு நிறையா போடாதீங்க, அப்போ ரொம்ப சாப்பிட முடியாமல் போயிடும். இப்போ கொதிச்சிருச்சு. இதை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சூப்பில் இப்போ நான் பெப்பர் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் வீட்டில் வாரத்துக்கு 2 காய் இது மாதிரி நான் பண்ணுவேன். இது கூட நான் பெப்பர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.